இறைவா ஆராதிக்கின்றேன். அப்பா 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 உம்மை ஆராதிக்கின்றேன். இயேசுநாதா இயேசுநாதா உம்மை ஆராதிக்கின்றேன். அப்பா 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 உம்மை ஆராதிக்கின்றேன். இயேசுநாதா இயேசுநாதா உம்மை ஆராதிக்கின்றேன். ரூஹா 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 உம்மை ஆராதிக்கின்றேன். ஓர் இறைவா ஒரு இறைவா ஆராதிக்கின்றேன். ரூஹா 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 உம்மை ஆராதிக்கின்றேன். ஓர் இறைவா ஒரு இறைவா ஆராதிக்கின்றேன். கரங்களை வீசி பாடுவோமா? ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை. ஒன்றுமில்லாத இடத்திலிருந்து மன்னாவை தந்தவர், ஒன்றுமில்லாத இடத்திலிருந்து மனிதனை படைத்தாண்டவர் இன்றும் உயிரோடு இருக்கிறார். ஒன்றுமில்லைன்னு நினைக்கிற, யாரும் இல்லைன்னு நினைக்கிறியா? பாலைவனத்தில் மன்னா தந்த ஆண்டவர் இவர் உயிரோடு இருக்கிறார். பாலைவன மன்னா தந்தீர் ஆராதிக்கின்றேன். பாதை விண்ணின் மன்னாவை ஆராதிக்கின்றேன். பாலைவன மன்னா தந்தீர் ஆராதிக்கின்றேன். பாதை விண்ணின் மன்னாவை ஆராதிக்கின்றேன். நற்கருணை நற்கருணை நாதரே ஆராதிக்கின்றேன். தூய ஆன்ம உணவே ஆத்ம உணவை ஆராதிக்கின்றேன். நற்கருணை நாதரே நற்கருணை நாதரே ஆராதிக்கின்றேன். தூய ஆன்ம உணவே தூய ஆத்ம உணவை ஆராதிக்கின்றேன். அப்பா 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 உம்மை ஆராதிக்கின்றேன். இயேசுநாதா இயேசுநாதா உம்மை ஆராதிக்கின்றேன். அப்பா 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 உம்மை ஆராதிக்கின்றேன். இயேசுநாதா இயேசுநாதா உம்மை ஆராதிக்கின்றேன். ரூஹா 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 உம்மை ஆராதிக்கின்றேன். ஓர் இறைவா ஒரு இறைவா ஆராதிக்கின்றேன். ரூஹா 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 உம்மை ஆராதிக்கின்றேன். ஓர் இறைவா ஒரு இறைவா ஆராதிக்கின்றேன். ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை 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 துதி ஆராதனை 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 துதி ஆராதனை. மென்மையான அப்பம் தந்தீரே ஆண்டவரே நன்றி. கடுமையான கொடுமையான இதயம் உள்ள உன்னை மென்மையாக மாற்ற மென்மையாக வந்தார், மெய்யாக வந்தார். மென்மையான அப்பம் தந்தீர் ஆராதிக்கின்றேன். மெய்யாகவே உம்மை தந்தீர் ஆராதிக்கின்றேன். மென்மையான அப்பம் தந்தீர் ஆராதிக்கின்றேன். மென்மையாக உம்மை தந்தீர் ஆராதிக்கின்றேன். நற்கருணை நற்கருணை நாதரே ஆராதிக்கின்றேன். தூய ஆன்ம உணவே ஆராதிக்கின்றேன். நற்கருணை நாதரே ஆராதிக்கின்றேன். தூய ஆன்ம உணவே ஆராதிக்கின்றேன். அப்பா அப்பா உம்மை ஆராதிக்கின்றேன். இயேசுநாதா இயேசுநாதா உம்மை ஆராதிக்கின்றேன். அப்பா 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 உம்மை ஆராதிக்கின்றேன். இயேசுநாதா இயேசுநாதா உம்மை ஆராதிக்கின்றேன். ரூஹா 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 உம்மை ஆராதிக்கின்றேன். ஓர் இறைவா ஒரு இறைவா ஆராதிக்கின்றேன். ரூஹா 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 உம்மை ஆராதிக்கின்றேன். ஓர் இறைவா ஒரு இறைவா ஆராதிக்கின்றேன். அப்பா 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 உம்மை ஆராதிக்கின்றேன். இயேசுநாதா உம்மை ஆராதிக்கின்றேன். அப்பா 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 உம்மை ஆராதிக்கின்றேன். இயேசுநாதா உம்மை ஆராதிக்கின்றேன். அப்பா அப்பா உம்மை ஆராதிக்கின்றேன். இயேசுநாதா உம்மை ஆராதிக்கின்றேன். அப்பா எல்லா ஆராதனை ஆண்டவர் கொடு, எல்லா ஆராதனை ஆண்டவர் கொடு, நல்ல தெய்வத்துக்கு கொடு கொடு வெட்டு 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 கொடு.
இயேசுவே, இயேசுவே, அப்பா. அப்பா, இயேசுவே, துதி, 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 துதி. வாய் திறந்து துதி, வாய் திறந்து துதி. கட்டுகள் அவிழ்த்தோம், கட்டுகள் அவிழ்த்தோம். விடுதலை, விடுதலை நேரம் அப்பா. துதி, 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 துதி. ஹalleluya. அபிஷேகம், 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 அபிஷேகம். ஹalleluya, 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 ஆபா ஆபா உம்மை ஆராதிக்கின்றேன். ஜெசிகா ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு. இயேசு நாதா உம்மை ஆராதிக்கின்றேன். பிரபாகர் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு. ஆபா ஆபா உம்மை ஆராதிக்கின்றேன். இயேசு நாதா உம்மை ஆராதிக்கின்றேன். நெட்வொர்க்கிங் சம்பந்தமான வேலை செய்யற ஒருத்தர் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு. ஒரு ஷூவுக்காக ஆசைப்பட்ட ஒரு மகனுக்கு ஷூவை அனுமதித்து ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஷூ இல்ல, ஷூக்காக ஆசைப்படுறீங்க, அந்த ஷூ வாங்க காசு இல்லாம இருக்கலாம், ஆனா அதை தந்து ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அவ்வளவு நிறைவா பாசமா உன்னுடைய சின்ன சின்ன தேவைகளை கூட ஆண்டவர் நிறைவேற்றுறார். ஷூக்காக ஆசைப்பட்ட ஒரு மகனுக்கு அதை வாங்கி கொடுக்க பொருளாதாரம் அப்பா அம்மா குடும்பத்துக்கு தந்த ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு. கால்ல ரொம்ப மாதங்களா சீழ் கட்டி இருக்கிற ஒருத்தருக்கு விடுதலை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். கால்ல இந்த லெக், கால்ல சீழ் கட்டி இருக்கிற ஒருத்தருக்கு விடுதலை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு. 12 பேர் உள்ள ஒரு குடும்பத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அப்பா அம்மா 10 பிள்ளைகள், விரிசல் ஏற்பட்டு குடும்பத்துல பிரச்சனைகள் இருக்கிற ஒரு குடும்பம் ஆண்டவர் இணைத்து அந்த 12 பேர் இருக்கிற குடும்பத்தை அதனுடைய எல்லா விதமான மருமகள்கள் உற்றார் உறவினர்களோடு இணைத்து பேர பிள்ளைகளோடு இணைத்து அந்த குடும்பத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு. துதி ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை. மூவரை ஆராதித்து நித்திய ஸ்துதிக்குரிய படுவோமா. உண்மையுள்ளவர் உயிர் உள்ளவர் ஒரே ஆண்டவர் இயேசுவே ஆண்டவர் என்று உன் வாய் வழியாக பேச வைப்பது தூய ஆவியானவர். இயேசுவிடம் வரும் பொழுது ஆட்டோமேட்டிக்கலி அதனுடைய அது வழியாகவே நீ போகிறது அப்பா கிட்ட தான். அப்பா கிட்ட இன்னும் போகலைன்னா ஏசுக்கிட்ட வரலன்னு அர்த்தம். ஏசுக்கிட்ட வர முடியாத காரணம் தூய ஆவியானவரை உண்மையாகவே நீ ஆராதிக்கலன்னு அர்த்தம். இன்னும் அந்த ஆராதனைக்கு வரலை. இயேசுவே ஆண்டவர் இல்லாமல் இன்னைக்கு நீங்கள் கயிறு பின்னால் போகிறீங்க, நேரம் பின்னால் போகிறீங்க, காலம் பின்னால் போகிறீங்க, கிழமை பின்னால் போகிறீங்க, மூட நம்பிக்கை பின்னால் போகிறீங்க, சகுனம் பின்னால் போகிறீங்க, ராசி பின்னால் போகிறீங்கன்னா இயேசுவே ஆண்டவர் அல்ல. இயேசுவே சபிக்கப்பட்டவர் என்று சொல்லும் கத்தோலிக்க பிள்ளைகள், இயேசுவே சபிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லும் கத்தோலிக்க பிள்ளைகள் தான் கயிறு பின்னால் போகிறது, மூட நம்பிக்கை பின்னால் போகிறது, சகுனம் பின்னால், ராசி பின்னால், ஜாதி பின்னால், பணம் பின்னால், செக்ஸ் பின்னால் எல்லாமே போகிறது. காரணம் தெரியுமா? இயேசு சபிக்கப்பட்டவர் என்று நம்ம தெரியாமல் சொல்கிறோம். பேப்டிசம் வாங்கியிருக்கிறோம், கன்ஃபர்மேஷன் வாங்கியிருக்கிறோம், எல்லாமே வாங்கி வச்சிருக்கிறோம் பேக்கெட்டில், சர்டிஃபிகேட்டில் எல்லாமே நம்மளுடைய பெட்டியிலலாம் இருக்குது, சூட்கேஸில் இருக்குது. பட் we do not live a life of a Christian. கிறிஸ்துவுக்கு ஏற்ற வாழ்க்கை வாழாமல் இருக்கிறோம் என்றால் தூய ஆவியானவரை பெற்ற பிறகும் இயேசு சபிக்கப்பட்டவர் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு அது விருப்பம் இல்லை அப்படின்னா, ஆண்டவர் வேண்டான்னா கட்டி பிடிச்சிக்கோங்க. இது எல்லாமே இல்லை, ஆண்டவர் தான் வேணும், இயேசுவே ஆண்டவர்னு சொல்லணும்னா திருமுழுக்கு பெற்ற மகனே மகளே இந்த எல்லா மூட நம்பிக்கையிலிருந்து வெளியே வா. இது உன்னை மீட்காது, உன்னை அழிக்கும். உன்னை மீட்காது. நீ பார்க்குற சகுனங்கள், நீ பார்க்குற ராசிகள், நீ பார்க்குற நேரங்கள், காலங்கள், கிழமைகள், மூட நம்பிக்கைகள் எதுவும் உன்னை காப்பாற்றாது. இயேசுவே ஆண்டவர் என்று நீ வார்த்தையாலும் சொல்லலாம், வாழ்க்கையாலும் சொல்லலாம். நீங்கள் தூய ஆவியானவரை பழித்துரைப்பதான் இந்த நேரம், காலம், கிழமை, சகுனம், ராசி எல்லாம் பார்க்குற தூய ஆவியானவரை பழித்துரைப்பது. இந்த பாவங்கள் மன்னிக்கப்படாது. இயேசுவே ஆண்டவர் என்று சொல்லாத எல்லா இடங்களும் மன்னிக்கப்படாது. அப்போ தூய ஆவியானவருக்கு எதிராக பாவம் என்னன்னா மீட்பை ரிஜெக்ட் பண்ணுறீங்க. ரிஜெக்டிங் த சால்வேஷன் இஸ் அ சின் அகேன்ஸ்ட் த ஹோலி ஸ்பிரிட். மன்னிப்பு கேட்போம். மூவர் இறைவனை உண்மையாக நீங்கள் ஏற்றுக்கிறீங்கன்னா ஆராதிப்போம். ஸ்துதிக்குரிய
எத்தீசையும் புரிவோ நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்தீசையும் புரிவோ நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்தீசையும் புரிவோ. எருசலேமில் விட்டு போகாமல் அன்னை மரியாளோடு இணைந்து ஜெபித்த திருத்தூதர்கள், அவரோடு இணைந்து நாமும் ஜெபிப்போமா? எங்களுக்காக இந்த நேரம் மன்றாடுங்கள் அப்படின்னு கேட்போம். துன்பங்களை ஒப்பு கொடுத்து எருசலேம் விட்டு போகாமல் இன்னைக்கு இந்த 4 மணிக்கு ஆராதனை முடிஞ்சு 5 மணிக்கு நீங்கள் திருப்பலி முடிஞ்சு போகும்பொழுது தூய ஆவியானவரை பெற்று விட்டே போக வேண்டும் என்ற உறுதியோடு அம்மா மரியே எனக்காக ஜெபிங்கன்னு கேளுங்க. திருத்தூதர்களை எங்களுக்காக ஜெபிங்கன்னு கேளுங்க. புனிதர்களை எங்களுக்காக ஜெபிங்கன்னு கேட்போமா? வாழ்க வாழ்க எனக்காக மன்றாடும், வாழ்க எனக்காக மன்றாடும், வாழ்க மரியே நொடி பொழுது வாழ்க தூய ஆவியானோரோடு வாழ, வாழ்க முடிவுகள் எடுக்க, வாழ்க மரியே. எழுந்து நிற்போம். ஜெபமாலை கையில் எடுத்துக்கொள்வோம். சொல்லித்தரும் ஜெபத்தை எனக்கு பின் சொல்லவும். குணமாக்கும் ஜெபம். இயேசுவே, இயேசுவே, நீர் என்னை சுகமாக்க காயப்பட்டீர். உம் காயங்களால் என்னை சுகமாக்கும். நீர் சிந்திய இரத்தத்தால் என் பாவங்களையும் என் முன்னோர்களின் பாவங்களையும் மன்னித்தருளும். உம் உயிர்ப்பின் வல்லமையால் தூய ஆவியை என்னில் பொழிந்தருளும். சமர்ப்பண ஜெபம். ஆண்டவரே, என்னையும் என் குடும்பத்தாரையும் மிகவும் நெருக்கமானவர்களையும் என்னை காயப்படுத்தியவரையும் நான் காயப்படுத்தியவரையும் என்னை அன்பு செய்பவரையும் என்னை வெறுப்பவரையும் நான் அன்பு செய்பவரையும் நான் வெறுப்பவரையும் என் பாவங்களையும் என் காயங்களையும் என் பயங்களையும் என் தாழ்மை உணர்வுகளையும் என் விண்ணப்பங்களையும் நற்கருணைநாதர் இயேசு கிறிஸ்துவின் திரு இருதயத்திற்கும் அன்னை மரியாவின் அமலோற்பவ இதயத்திற்கும் ஒப்புக் கொடுக்கிறேன். எங்கள் வாழ்வை புனிதப்படுத்தி புதுப்பித்து சுகமாக்கி எங்களுக்கு அற்புதங்களை தாரும். ஆமென். தொடக்க ஜெபம். இயேசுவே, மரணத்தினால் வாழ்வின் ஊற்றுக்கண் ஆன்மாக்களுக்காக பொங்கி எழுந்தது. அனைத்துலகத்திற்காக இரக்கத்தின் பெருங்கடல் திறக்கப்பட்டது. வாழ்வின் ஊற்றி அளவில்லாவும் இரக்கத்தினால் அனைத்துலகத்தையும் சூழ்ந்து உம்மையே எங்கள் மேல் பொழிந்தீர். இயேசுவின் இதயத்திலிருந்து இரக்கத்தின் ஊற்றாக எங்களுக்காக பொங்கி எழுந்த இரத்தமே தண்ணீரே நான் உன் மீது நம்பிக்கை வைக்கிறேன். இயேசுவின் இதயத்திலிருந்து இரக்கத்தின் ஊற்றாக பொங்கி எழுந்த இரத்தமே தண்ணீரே நான் உன் மீது நம்பிக்கை வைக்கிறேன். இயேசுவின் இதயத்திலிருந்து இரக்கத்தின் ஊற்றாக எங்களுக்காக பொங்கி எழுந்த இரத்தமே தண்ணீரே நான் உன் மீது
உன்மீது நம்பிக்கை வைக்கிறேன். நம்பிக்கை வைக்கிறேன். இயேசுவே இயேசுவே நான் உம்மீது உன்மீது நம்பிக்கை வைக்கிறேன். நம்பிக்கை வைக்கிறேன். இயேசுவே இயேசுவே நான் உம்மீது உன்மீது நம்பிக்கை வைக்கிறேன். நம்பிக்கை வைக்கிறேன். Jesus, Jesus, I trust in you. I trust in you. Jesus, Jesus, I trust in you. I trust in you. Jesus, Jesus, I trust in you. I trust in you. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பிறகு உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரே நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியான இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாய், பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகின்றேன். அவருடைய மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னி மரியாயிடமிருந்து பிறந்தார். போந்து பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். புனித கத்தோலிக்கா திருவையை நம்புகிறேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பே நம்புகிறேன். பாவ மன்னிப்பே நம்புகிறேன். உடலின் உயர்ப்பே நம்புகிறேன். நிலை வாழ்வே நம்புகிறேன். ஆமென். நாம் தூய ஆவியானவரை பெற்றவர்களா? வாங்கிட்டீங்க? எப்போ? திருமுழுக்கில். அப்போ உறுதி பூசல் என்ன கிடச்சிது? திரும்ப கொடுத்தாங்களா? ஒரு நடுவில் இழந்து போயிட்டீங்களோ? அப்போ உறுதி பூசல் என்ன நடந்தது? சரி, வேற ஒரு க்ளூ கொடுக்குறேன் நமக்கு. சரி, நமக்கு தூய ஆவியானவருடைய கொடைகள் இருக்கு, வரங்கள் இருக்கு, கனிகள் இருக்கு இல்லையா? கொடைகள் எங்க இருக்கு பைபிள்ல? 1 கொரிந்தியர் 12 கொடைகள் இருக்கா? சரி, அப்போ வரங்கள் எங்க இருக்கு? கலாத்தியர்ல இருக்கு. ஓகே, அப்போ கனிகள் எங்க இருக்கு? கனிகள் எங்கே தான் இருக்கு. கலகம் ஆயிடும் நினைக்கிறேன். வரங்கள். ஓகே, அப்போ ஏசாயா 11:2 கொடைகள் இருக்கு. 1 கொரிந்தியர் 12 வரங்கள் இருக்கு. அதோட ஹெட்டிங் கொடைகள்னு இருக்கும், ஆனால் தான் கேரிசம்ஸ் வரங்கள். கலாத்தியர் 5 கனிகள் இருக்கு. உறுதி பூசுதலில் நீங்கள் பெற்றது கொடைகளை. யூ ஹவ் ஆல்ரெடி ரிசீவ்டு த கிஃப்ட்ஸ் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். உறுதி பூசுதல் வாங்கினீங்கன்னா எல்லாருக்குமே அது கிடச்சிருக்கு. வரங்கள் அப்படின்றது ஆண்டவர் யாருக்கு விருப்பப்படுகிறாரோ அவருக்கு கொடுக்கறது வரங்கள், கேரிசம்ஸ். கனிகள் அப்படின்றது நம்ம இதிலிருந்து கொண்டு வர ஃப்ரூட்ஸ். தெரியுதுங்களா? இப்போ நீ யாராவது கேட்டால் கொடைகள் இல்லைன்னு சொல்லாதீங்க. இஃப் யூ ஹாவ் ரிசீவ்டு கன்ஃபர்மேஷன் ஆர் கிறிஸ்மேஷன், யூ ஹாவ் ரிசீவ்டு த கிஃப்ட்ஸ் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட். அதை வாங்கி வச்சிருக்கிறீங்க. தெரியல வாங்கியிருக்கிறோம் அப்படின்றது, ஆனால் வாங்கியிருக்கிறோம். 7 கொடைகளையும் வாங்கியிருக்கிறோம். அதில் இப்போ புதுப்பிப்போம். இந்த 7த்தையும் ஆண்டவரே நன்றி சொல்லி பெற்றுக்கொள்வோம். அது உங்களுக்கு இருக்குன்னு நீங்கள் ஃபஸ்ட்டு நம்புங்க இல்லையா? அறிவு, ஞானம், மெய்யுணர்வு, அறிவுரை திறன், கவுன்சில், தெய்வ பயம், இறையச்சம், நுண்மதி, ஆற்றல் இல்லையா? இது 7மே நமக்கு இருக்குன்னு நம்புங்க. ஆற்றல் அப்படின்னு தாங்க. துன்பத்தில் வரும்போது இன்றைக்கும் நீங்கள் நின்றுக்கிட்டு இருக்கீங்கன்னு நினைக்காதீங்க. நான் எவ்வளோ துன்பம்லாம் கஷ்டப்பட்டு வந்தேன் தெரியுமா, அதனால் நிற்கிறேன், அதனால் நிற்கலை. நிற்க வைக்கிற ஆண்டவருக்கு நீங்கள் அம்புலாம் நிற்க. அப்போ அந்த ஆற்றல் அப்படின்றது இல்லை அப்படின்னா என்றைக்கோ விழுந்து போயிருப்பீங்க, உடஞ்சி போயிருப்பீங்க. ஸோ ஆற்றல் இஸ் அ கிஃப்ட் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட். அறிவு இஸ் அ கிஃப்ட் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட். ஞானம் இஸ் அ கிஃப்ட் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட். இன்றைக்கும் நம்பிக்கையில் தளராமல் நீங்கள் இருக்கிறீங்கன்னா மெய்யுணர்வு அப்படின்ற கிஃப்டில் இருக்கிறதுனால தான். எத்தனையோ உங்களுடைய வீட்டிலே எத்தனை பேர் ப்ரொடெஸ்டன் போயிருப்பாங்க, பெண்டகோஸ் போயிருப்பாங்க, சேசை போயிருப்பாங்க, இல்லை ஹிந்துவில் கல்யாணம் பண்ணி போயிருப்பாங்க. இருந்தும் நீங்கள் இன்றைக்கும் இல்லை நான் கத்தோலிக்காக தான் இருப்பேன், இந்த குடும்பத்தில் இருப்பேன், இன்றைக்கும் அந்த மெய் உணர்வில் இருக்கிறீங்கன்னா அதுக்கான இட்ஸ் அ கிஃப்ட் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட். அந்த நம்பிக்கையில் தளராமல் இன்றும் அந்த திட நம்பிக்கையில் இருக்கிறீங்க. தொடக்கம் முதலே இன்று வரை கலாத்தியரில் இல்லை எபிரேயரில் 3:14 சொல்கிற மாதிரி தொடக்கம் முதல் கொண்ட அந்த திட நம்பிக்கை இன்றைக்கி நீங்கள் வாழ காரணம் யார் தெரியுமா? ஹோலி ஸ்பிரிட் இஸ் லீடிங் யூ.
அந்த மெய் உணர்வு இருக்கிறதுனால தான். அறிவுரை திறன், உங்களுடைய மகனோ மகளோ கணவனோ மனைவியோ ஏதாவது ஒரு தேவை சொல்லும்போது யூ ஆர் கிவிங் கவுன்சிலிங். அந்த கவுன்சிலிங் அப்படின்றது தியான மையத்தில் இருக்கிற கவுன்சிலர் மட்டும் கிடையாது, நீங்களும் கொடுக்குறீங்க. தம்பி இப்படி செய்யடா, இந்த டிகிரி எடுடா, இது உனக்கு நல்லதுடா. அந்த கவுன்சிலிங் யார் கொடுத்தாங்க? இந்த அறிவை, அந்த அறிவுரை திறனை ஹோலி ஸ்பிரிட். அதனால் நன்றி சொல்லுவோம். இந்த 10 மணியில் நித்திய பிதாவே, மகனும் எமது ஆண்டவருமான இயேசுவின் உடலையும் இரத்தத்தையும் ஆத்மா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். மேகி என்ற ஒரு மகளை ஆண்டவர் ஆறுதல் படுத்துகிறார். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். செல்வம் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். ஸ்பாட் விஷன் இருக்கிற ஒருத்தருக்கு விடுதலை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். பிராசியா என்ற பெயர் உள்ள ஒரு மகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். பிராசியா, இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். முட்டியில் இருக்கிற சீழ்ந்து விடுதலை தந்த ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். முட்டு ஆபரேஷன் செய்யணுமா வேண்டாமா? God is giving you the counseling. முட்டு ஆபரேஷன் செய்யணுமா வேண்டாமா? கன்ஃபியூஷன் இருக்கிறீங்க, அறிவுரை திறன் ஆண்டவர்கிட்ட கேளுங்க. இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். அருண் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் பார்ந்தவர்களே, கொடைகள் முடிஞ்சிருச்சு, வரங்களுக்காக கேளுங்க. ஆக்சுவலி we need that charism of Holy Spirit. ஆண்டவர் தர விரும்புகிறார். அது உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக தருவார். உங்களை தயாரிச்சிருக்கிறார், அதுக்காக நிறைய விஷயங்களை தயாரிச்சிருக்கிறார். தயாரிப்பு நமக்கு தெரியாதனால நம்ம என்ன பண்ணுறோம்? ரிஜெக்ட் பண்ணுறோம், துன்பங்களை ரிஜெக்ட் பண்ணுறோம். ஏன் துன்பங்களை தராரு? இந்த கேரிசம் தரத்துக்காக தான் தரார். சில கிஃப்டை தரத்துக்காக, சில கொடைகளை வரங்களை தரத்துக்காக ப்ரிப்பேர் பண்ணுறாரு. ஆனால் அந்த ப்ரிப்பரேஷன் நம்ம எடுத்துக்க மாட்டேங்கிறோம். அப்போ இதுக்கே நீங்கள் தயார் இல்லைன்னா எப்படி உங்களுக்கு இதை விட பெரிய ஆசீர்வாதம் தருவேன்? ஏன்னா ஆண்டவர் சில விஷயங்களை கொடுத்தா சில விஷயங்களை கேட்பார், கொடுத்துட்டு சும்மா விட்டுற மாட்டார். சில விஷயங்களை கொடுத்தா சில விஷயங்களை கேட்பார். சரி, சப்போஸ் உங்களுக்கு ஆசையாக இருக்கும் இல்லையா, உங்களுக்கு ஃபாதர் அந்த நற்கருணை ஆசீர்வாதம் எல்லாம் நம்ம வந்திருக்குது ஃபாதர், என்னுடைய வாயிலையும் ஆண்டவர் இன்னைக்கு அப்பத்தில் வரும்பொழுது அது மாம்சமாக மாறணும்னு ஆசை இருக்குல்ல உங்களுக்கு இல்லையா? ஆசை இருக்குன்னு தலையாட்டினவங்களுக்கெல்லாம் ஆண்டவர் இன்னைக்கு மாம்சமாக மாறட்டும். ஆனால் வந்துட்டார்னா அடுத்த பிரச்சனை, கொடுத்தாருன்னா அதிகமாக கேட்பார். பிரைஸ் தி லார்ட். அதிகமாக கொடுத்தேன்ல அதிகமாக கேட்பார். இஃப் இஸ் ஒரு விஷயத்தை அதிகமாக கொடுக்குறா அதிகமாக டிமாண்ட் பண்ணுவார். அப்போ ஏன் உங்களை துன்பத்தில் ப்ரிப்பேர் பண்ணுறார்? வரங்களை கொடுக்கறதுக்காக இருக்கலாம். ஆனால் நீங்கள் அதை வர வேண்டாட்டீங்க. அது சில டைம் உங்களுக்கு அந்த அந்நிய பாஷை வரமாக இருக்கலாம், பைபிள் வாசிக்கிறதுக்கு ஒரு ஆசையாக இருக்கலாம். பிரசிடன்ட் சொன்னாலே பாம்பேயில் ரெட்ரீட் முடிஞ்ச பொழுது இங்கே ஒரு அம்மா வந்திருந்தாங்க. அவங்க வந்து ஷீஸ் அ கேத்தலிக், ஷி மஸ்ட் பி சம் 35 இயர் ஓல்டு. கல்யாணம் முடிஞ்சு 13 வருஷம் ஆகுது. ஒரு குட்டி குழந்தையோட தான் வந்திருக்கிறாங்க. இத்தனைக்கும் அந்த ஏரியாலலாம் இவ்வளோ வருஷமாக பிறந்து வாழ்ந்தது எல்லாமே பாம்பே டமிலியன். ஆனால் இதுவரை தியானத்துக்கு போகணுன்னு ஒரு ஆசை வந்தது கிடையாது. 7-8 வயசு பொண்ணு இருக்கிறான். இந்த வாட்டி யாரோ கூப்பிட்டுருக்குறாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஏன் கோயிலே போகலாமே, எல்லாமே கோயிலில் பங்கில் கிடைக்குதே, ஏன் தியானத்துக்கு போகணுன்னு சொல்லிட்டு அது தள்ளி நிராகரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. வீட்டில் அவங்களுக்கு சொல்கிறாங்க, எனக்குன்னு சொந்தமாக ஒரு பைபிள் இல்லை, நான் பைபிள் இதுவரை வாசிச்சதில்லை. 35 வயசு 36 வயசுக்கிட்ட இருக்கும் அவங்களுக்கு, கேத்தலிக். இதுவரை நான் வாசிச்சதில்லை. கடைசி ஆராதனையில் ஆண்டவர் வெளிப்படுத்தியே கொடுக்குறாரு. நேற்று புதுசாக பைபிள் வாங்கின ஒருத்தருக்கு ஆண்டவர் பைபிள் வாசிக்கிறதுக்கான ஆசீர்வாதம் கொடுக்குறாரு. நான் கடைசி அந்த சாட்சி அவங்க சொல்கிறாங்க, நேற்று ஃபஸ்ட்டு பைபிள் வாங்கினால் நான் தான் அப்படின்றாங்க. முதல் டைமாக பைபிள் அவங்களுக்குன்னு சொந்தமாக வாங்கியிருக்காங்க. அவ்வளோ சந்தோஷமாக போனாங்க. அது ஆண்டவர் வெளிப்பாடை கொடுத்து ஆசீர்வதிச்ச பொழுது ஷி வாஸ் ஸோ ஹாப்பி. அப்போ சில விஷயங்கள் ஆண்டவர் கொடுக்க விரும்புகிறார், நம்ம தான் அதை ஏற்றுக்க விரும்பலை. இன்னொரு வெளிப்பாடு ஆண்டவர் கொடுத்தது வந்து, அம்மா பைபிள் எடுத்துகிட்டு ஸ்கூலுக்கு போகணுன்னு சொல்கிறாங்க, இதில் ஒரு பையன் இருக்கிற, நீ பைபிள் எடுத்துகிட்டு போக மாட்டேங்கிற, இவ்வளோ ஸ்கூல் புக் எடுத்துகிட்டு போறியே, ஏன் பைபிள் எடுத்து போக மாட்டேங்கிற? அம்மா சொல்கிறாங்க, நான் எடுத்துகிட்டு போகாத ஒரு பையன் இதுக்குள்ளே இருக்கிறீங்க. கடைசி நாள் வந்து பொழுது அந்த பையன் 15 வயசு பையன், 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையன், அவன் சொல்கிறான், ஃபாதர் சொன்ன அந்த வெளிப்பாடு நான் தான். ஒரு வருஷமாக அம்மா சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க, ஆனால் நான் பைபிளை மட்டும் எடுத்துகிட்டு போக மாட்டேன், மூட்டையாக பல புக் எடுத்துகிட்டு போவேன், பட் ஐ வில் நெவர் டேக் பைபிள். ஆனால் இப்போது ஆராதனையில் ஆண்டவர் அந்த வெளிப்பாடை கொடுக்கும்போது நான் எனக்கு உண்மையாகவே அது புரியுது, ஆண்டவரே இதை விரும்புகிறார். இனிமேல் நான் பைபிள் எடுத்துகிட்டு போவேன். என்னுடைய ஸ்கூல் பேக்கில்
நீ பைபிளும் ஒரு புத்தகமாக இருக்கும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. பாரு, அது வழியாக அவனுக்கு ஆண்டவர் கண்டிப்பாக இது துன்பம் மூட்டை எடுத்துகிட்டு போகணும். அவ்வளோ மூட்டை எடுத்துகிட்டு போகும்போது நீ பைபிளை வேறு எடுத்துகிட்டு போனாலும் ரொம்ப கஷ்டம்தான். ஆனால் அந்த துன்பத்தை நீ எடுத்துகிட்டு போகும்பொழுது நாளைக்கு உனக்கு ஒரு வரத்தை நான் ப்ரிப்பேர் பண்ணுறேன். When you are ready to accept sufferings for me, I am preparing you for a charism. Praise the Lord. அதனால் கிருபைகளுக்காக வரங்களுக்காக ஜெபிப்போம். எந்த வரன்னு தெரியல, பைபிள் வாசிக்க இருக்கலாம், பைபிள் போதிக்க இருக்கலாம், பைபிள் இன்டர்பிரிட்டேஷன் பண்ணதாக இருக்கலாம், வேர்ட் ஆஃப் நாலேஜாக இருக்கலாம், மற்றவங்களுக்கு ஹீலிங் வரமாக இருக்கலாம். நீங்கள் தொட்டாலும் ஹீலிங் கிடைக்குங்க. யுவர் வெப்டைஸ்ட். நீங்கள் ஜெபிச்சாலும் ஹீலிங் கிடைக்கும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வரங்களுக்காக ஜெபிப்போம். ஆண்டவரே நீர் என்னை தயாரிக்கிறீர் என்றால் தயாரிக்கும் சொல்லி சரண்டர் யுவர் செல்ஃப். ஆண்டவர் வரங்கள் தர விரும்பினார்னா வாங்கிறதுக்கு தயாரா இருங்க. நித்திய பிதாவே, மகனும் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். ஆண்டவரே துன்பங்கள் எங்களை தயாரிக்கிறது என்ற உண்மையை புரிந்து கொள்ள எங்களை வையுங்கள். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். துன்பங்கள், தோல்விகள், துயரங்கள் அனைத்தையுமே ஆசீர்வாதமாக மாற்ற ஞானம் தாங்க ஆண்டவரே. இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். தடைகளை தடங்களாக மாற்ற ஆண்டவரே எங்களை ஆசீர்வதியும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். ரயில்வே எக்ஸாம் எழுதி காத்திருக்கிற 3 பேர் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். ஆண்டவருக்காக பாடல்கள் எழுத ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். உட்காருவோம். இந்த 3வது 10 மணியில உங்களுடைய ஏதாவது ஒரு விண்ணப்பத்தை, ஒரு தேவையை ஒப்புக்கொடு ஜெபிங்க. ஏதாவது ஒரு விண்ணப்பத்தை நம்பிக்கையோட ஒப்புக்கொடு ஜெபிங்க. ஒரே ஒரு விண்ணப்பத்தை நம்பிக்கையோட ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா? நித்திய பிதாவே, உமது நேச மகனும் எமது ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு கீழே விழுந்து எலும்பு முறிந்த 74 வயதான ஒரு மகனை ஆண்டவர் குணப்படுத்தி ஆசீர்வதிக்கிறார். கீழே விழுந்து எலும்பு முறிந்த 74 வயதான ஒரு மகனை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார், குணப்படுத்தி. இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு பைலட்டாக படிக்க ஆசைப்பட்ட பிள்ளைக்கு அதற்கான செலவு செய்ய முடியாததுனால வருத்தப்படுற ஒரு பெற்றோரை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். பொருளாதாரத்தை தந்த ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு ஜானகி ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு சிந்தியா ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இந்த 4வது 10 மணியில் கனிகள் அப்படின்றது நம்ம வெளியே கொண்டு வர வேண்டிய விஷயம். ஆண்டவர் மரத்தை வெட்ட விரும்பும் பொழுது சொல்றாரு, இல்லை இந்த ஒரு வருஷம் கூட விட்டு வைங்க, நான் அதற்கு தேவையான உரங்கள் போடுறேன், தண்ணியெல்லாம் ஊற்றுறேன், எல்லாமே கொடுக்குறேன். அது கொடுக்கும் பொழுது அது கனி கொடுக்கும். கனி கொடுக்கலனா வெட்டி தீயில் எறியப்படுவோம். ஸோ கனிகள் அப்படின்றது நம்ம கொண்டு வர வேண்டிய விஷயம். கொடைகள் கொடுக்கப்பட்டு விட்டது. வரங்கள் உங்களுக்கு தகுதியானால், உங்களுக்கு அது தேவையானால் ஆண்டவர் கொடுப்பார். ஆனால் கனிகள் கண்டிப்பாக எல்லாருமே கொண்டு வரணும், கண்டிப்பாக வெளியே கொண்டு வரணும். சப்போஸ் இந்த 10 மணியில் ஆண்டவர் உங்களை காட்சி கொடுக்குறாரு வச்சுக்கோங்க. காட்சி கொடுத்துட்டு கேட்க போகிறாருன்னு வச்சுக்கோங்க, நீ பெந்தகோஸ்து யானத்துக்காக தயாரித்தேன்,
டாக்கெல்லாம் கேட்டேன், ஆராதனைலாம் பங்கெடுத்தேன், நல்ல விஷயம். உனக்கு தேவையானது எது கேளு. 3 ஆப்ஷன் கொடுக்குறார். உனக்கு இல்லை 2 ஆப்ஷன், கொடைகள் கிடச்சிடுச்சு இல்லையா? உனக்கு வரங்கள் வேணுமா இல்லை கனிகள் வேணுமான்னு கேட்குறாரு. வரங்கள் அப்படின்னா அந்த எல்லா வரங்களையும் கொடுத்துருவேன் நான் உனக்கு. இல்லையா? 9 வரங்கள் பைபிளில் கொடுத்துருக்க 9 வரங்கள், 12 அப்படின்னும் 9 வரங்கள் பைபிள் படி. இந்த 9 வரங்கள் வேணுமா இல்லை 9 கனிகள் இருக்குது அது வேணுமா? நீ எதை கேட்க? இந்த செட்டு வேணுமா இந்த செட்டு வேணுமா? எது கேட்பீங்க? எது எது கேட்பீங்க? கனிகள். ஏன் வரங்கள் வேணாமா? நல்லா அந்நிய பாஷை பேசலாங்க, பரவச பேச்சு பேசலாம். இனி யாராவது பரவச பேச்சு பேச்சுன்னா அதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கலாம். உலகமே உங்களை கொண்டாடும். நீங்கள் தொட்டிங்கன்னா ஹீலிங் கிடைக்கும். நீங்கள் இப்படி கை வீசினீங்க எல்லாரும் விழுவாங்க. அப்படியெல்லாம் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அது வேண்டாமா? ஓகே. வரங்கள் இருந்தால் மோட்சத்திற்கு போவது என்பது உறுதி இல்லை. வரங்கள் இருந்தாலும் நரகத்துக்கு போகலாம். ஆனால் கனிகள் இருந்தால் கண்டிப்பாக மோட்சத்துக்கு போவீங்க. அதனால் சப்போஸ் ஆண்டவர் இன்னைக்கு நைட் ஏதாவது தூங்கும்போது வந்து காட்சி கொடுத்து கேட்டார்னா, வரங்கள் வேணுமா இல்லை கனிகள் வேணுமான்னு கேட்டால், ஆண்டவரே கனிகள் கொடுத்துருங்க. அன்பு, இரக்கம், பரிவு, இதெல்லாம் கனிவு, இதெல்லாம் கொடுத்துருங்க. ஸோ தட் ஐ வில் பி இன் ஹெவன். அதனால் உங்களுக்கு மோட்சம் வேணும்னா கனிகள் தான் வேணும், வரங்கள் அல்ல. பிரைஸ் தி லார்ட். இந்த வரங்களுக்கும் கொடைகளுக்கும் வித்தியாசம் என்ன? வரங்கள் திருச்சபையை வளர்க்க ஆண்டவர் கொடுப்பது, டு பில்ட் அப் த சர்ச். கொடைகள் உறுதி புஸ்தகத்தில் கிடைச்சது இல்லையா? கொடைகள் அது உங்களை வளர்க்க கொடுக்கப்பட்டது. தனிநபருடைய ஆன்மாவை வளர்க்க கொடுக்கப்படுவது கொடைகள். திருச்சபையை வளர்க்க ஆண்டவர் கொடுப்பது வரங்கள், டு பில்ட் அப் த சர்ச், டு பில்ட் அப். அதனாலவே சில விஷயங்கள் எடுக்க மாட்டார். அவனால் பலருக்கு உதவுது. சில டைம் நம்ம கோவம் வரல, இப்போ கொடுமையானவனாக இருக்கிறான், மோசமானவனாக இருக்கிறான், ஆனால் 10 கம்பெனிக்கு ஓனராக இருக்கிறான், கொஞ்சம் கூட இறக்கமே கிடையாது, இவ்வளோ பணக்காரனாக இருக்கிறான், கொழுப்பு பிடிச்சவனாக இருக்கிறான், ஆனால் ஆண்டவர் வந்து அவனை வந்து பிடிச்சி கீழே தள்ளி போட மாட்டேங்கிறார் அப்படின்னு நம்ம நினைப்போம். யோசிச்சு பாருங்கள், அப்படிப்பட்ட பணக்காரன ஒருத்தனை ஆண்டவர் அறிவை கொடுத்துருக்கிறாரு, ஞானத்தை கொடுத்துருக்கிறாரு, அறிவை திறனை கொடுத்து அவன் நல்லா சம்பாதிக்கிறான். அவன் வழியாக ஒரு 100 குடும்பமாவது பிழைக்குது. அவன் விழுந்தா யார் விழுவாங்க? அந்த 100 குடும்பம் விழும். அந்த 100 குடும்பத்துக்கு சாப்பாடு எல்லாம் போயிடும். அந்த 100 குடும்பத்துக்காக இந்த கெட்டவனை ஆண்டவர் ஆசீர்வச்சிட்டே தான் இருக்கிறார். அப்படி வரம் இருக்கிறதுனால அவன் மோட்சத்துக்கு போக வேண்டிய கட்டாயம் இல்லை. ஸோ இட் இஸ் டு பில்ட் அப் த கம்யூனிட்டி. காட் ஹாஸ் கிவன் ஹிம் த நாலேஜ். அவனுக்கு அந்த அறிவை கொடுத்து அவனை பணக்காரனாக வச்சிருக்கிறார். இந்த 100 குடும்பத்தை காப்பாற்றனால பொறாமப்படாதீங்க. இந்த 100 குடும்பத்தில் ஒரு ஆளாக இருக்கலாம். நீங்கள் மோட்சத்துக்கு போவீங்க நீங்கள் நல்லவங்களாக இருந்தோம். அதனால் இவன் பணக்காரனாக இருக்கிறான், ஆனால் இவனை ஆண்டவர் இப்படியே வளர்த்துக்கிட்டே இருக்கிறாருன்னு பொறாம வேண்டாம். அதற்கு காரணம் என்னென்னா, அவனால் 100 குடும்பம் வாழ்ந்தா அந்த கெட்டவனை ஆண்டவர் கடைசி வரை வாழ வைப்பார். இந்த 100 குடும்பத்துக்காக வாழ வைப்பார். இதே மாதிரி தான் அங்கே வரங்கள். ஒருத்தருக்கு பரவச பேச்சு பேச அந்த வரம் இருக்குது அப்படின்னா, இட் இஸ் டு பில்ட் அப் த சர்ச். ஒரு ஆளுக்கு அந்த ஹீலிங் பவர் இருக்குது அப்படின்னா, எல்லோரும் நாளைக்கு என்ன தேடி வாங்கன்றதுக்காக, என்னை வளர்க்குறதுக்காக கிடையாது. அது திருச்சபையை வளர்க்க, கடவுளுடைய இந்த சரீரத்தை வளர்ப்பதற்காக. அதனால் ஒரு ஆளுக்கு வரம் இருக்குன்னு சொல்லிட்டு பின்னால் போயிடாதீங்க. வாழை பிடிச்சி ஓ அந்த ஃபாதரா, அந்த ஃபாதர் அவர் ஜெபிச்சா எல்லாம் நடக்கும். இந்த சிஸ்டரா, அதனால் அந்த சிஸ்டருக்கு அடிமையாடாதீங்க. இந்த பிரதரா, அந்த பிரதருக்கு அடிமையாடாதீங்க. அதனால் ஒரு ஃபாதர்கிட்ட, வர்கீஸ் ஃபாதர்கிட்ட வரீங்கன்னா, வர்கீஸ் ஃபாதருடைய அடிமையாக மாற்றுறதுக்கு கிடையாது ஆண்டவர் அந்த வரத்தை கொடுக்கறது. அப்படி மாற்றினா பிரசங்கத்தை கேட்குற நீங்கள் நாளைக்கு மோட்சத்தில் இருப்பீங்க. பிரசங்கம் சொல்கிறேன் நான், அதனால் ஒரு துளி தண்ணி ஏதாவது கேட்டால் கொடுத்துருங்க மேலே இருந்து கீழே, சரிங்களா? நாக்கலையோ ஒரு துளி தண்ணிக்காக கேட்கும். அதனால் வரங்கள் இருக்கிறதுனால மோட்சத்திற்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. கனிகள் இருந்தால்தான் மோட்சத்துக்கு போக முடியும். அதனால் வரங்கள் இருக்கிறவங்க பின்னால் அவங்கள கடவுளாக நினச்சி, தெய்வ மனுஷனாக நினச்சி ஆராதிக்காதீங்க. யூ வில் பி இன் டேஞ்சர். அது ஃபாதராக இருக்கலாம், சிஸ்டராக இருக்கலாம், பிரதராக இருக்கலாம், கவுன்சிலராக இருக்கலாம், ப்ரேயர் பண்ணுறவங்களாக இருக்கலாம், அன்பியங்களாக இருக்கலாம், இப்படி நிறைய பேர் இருப்பாங்க. டு நாட் ஃபாலோ. அதனால தான் சொல்லுவார் இல்லையா, பரிசேயர்கள் சொல்கிறத கேளுங்க, செய்கிறத செய்யாதீங்க அப்படின்வாங்க. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அதனால் வரங்கள் என்பது திருச்சபை வளர்க்க கொடுப்பது. அந்த வரங்கள் இருக்கிறவங்கள ஆராதிக்காதீங்க. வரங்கள் இருக்கிறவங்க தலை தூக்கி வச்சு ஆட வேண்டிய அவசியம் இல்லை. சொல்கிறாங்களா கேட்டுக்கோங்க, நல்ல விஷயத்தில் நடத்துக்கோங்க. ஸோ charism இஸ் டு பில்ட் அப் த சர்ச், gifts are to build up an individual, and by this you have to produce fruits. அப்போ இந்த 10 மணியில் ஆண்டவரே கனிகள் கொடுக்க என்னை ஆசீர்வதிங்கன்னு கேளுங்க. அன்பாக இருக்க, கோபம் இருக்கிற இடத்துல அன்பாக இருக்க. நம்ம தூய ஆவின் ஒரு பாட்டு பாடும்போது பாடுவோம் இல்லையா, கோபமுள் என்னில் உண்டு அன்பை கற்றுத்தாரும், சோகம் என்னில் உண்டு மகிழ்ச்சி அள்ளி தாரும்,
கர்வம் என்னிலுண்டு கனிவை கற்றுத்தாரும், காமம் என்னிலுண்டு கற்பை கற்றுத்தாரும். எனக்கு இதெல்லாம் இருக்குது ஆண்டவரே, ஆனால் ஆப்போசிட் கனிகள் நான் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். எனக்கு கோபம் இருக்குது, அன்பை கற்றுத்தாங்க. காமம் இருக்குது, கற்பை கற்றுத்தாங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, கனிகள் கொண்டு வர கேளுங்க. ஐ நீட் டு ப்ரொடியூஸ் ஃப்ரூட்ஸ், ஐ ஹாவ் டு ஃப்ரக்டிஃபை. கேட்போமா? குழந்தால் படிட்டு கனிகளுக்காக கேட்போம். கனிகளுக்காக, கனிகள் புறப்படுவிக்கும் ஒரு நல்ல கணவனாக, நல்ல மனைவியாக, கனிகள் புறப்படுவிக்கும் நல்ல ஒரு கிறிஸ்தவனாக, கிறிஸ்தவளாக, கனிகள் புறப்படுவிக்கும் நல்ல ஒரு சமூகத்தின் அங்கத்தினராக இருக்க கேட்போம். ஆண்டவரே, கனி தரும் மரமாக நான் மாற வேண்டும். நித்திய பிதாவே, உமது மகனும் எமது ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக ஒப்புக் கொடுக்கிறேன். கனிதரு மரமாக என்னை மாற்றும் ஆண்டவரே. அன்பு என்னும் கனிக்காக ஜெபிப்போம். என்ன நடந்தாலும் வேதனை நிறைந்த ஆண்டவரில் மகிழ்ச்சி கொள்ளுவோம். பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கம் ஈரும் அமைதி என்னும் கனிக்காக இயேசு தந்துட்டு போன கனி அமைதி உரித்தாக்குகிறேன். Gift of peace எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். பொறுமை என்னும் கனி, பொறுமை என்னும் கனி. வேதனை நிறைந்த பதட்டம் வேண்டாம், பாடுகளை முன்னிட்டு பொறுமைக்காக ஜெபிப்போமா? எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிவு என்னும் கனிக்காக பரிவோடு செயல்பட, வேதனை நிறைந்த பரிவோடு பேச, பாடுகளை முன்னிட்டு compassion எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். நன்னயம் என்னும் கனிக்காக இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். நம்பிக்கை என்னும் கனிக்காக இயேசுவின் ஜெபிப்போமா? வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். கனிவு என்னும் கனிக்காக ஜெபிப்போமா? இயேசுவின் கனிவு வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு being merciful to others. எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். தன்னடக்கம் என்னும் கனிக்காக இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசு என்னும் கனியை புறப்படுவிக்க இயேசுவின் எல்லா கனிகளும் சேர்ந்து வேதனை நிறைந்த ஒரு கனி. பாடுகளை முன்னிட்டு I have to bring Jesus out of me. எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசு
இயேசுவில் அன்பார்ந்தவர்களை பரிந்துரை ஜெபிப்போமா? பரிந்துரை 2 எக்ஸாம்பிள் நான் சொன்னேன். மிஸ்கேரேஜ் ஆன பொழுது அந்த பொண்ணு அக்காவுக்காக ஜெபிச்சா, அந்த துன்பத்தை ஒப்பு கூட ஜெபிச்சா. இன்னைக்கு அக்காவும் கன்சீவா இருக்கிறா. 81 வயசு 81 மார்க் என் பையன் வாங்கின பொழுது எக்ஸாமில் ஃபெயிலான பையனை நினைச்ச ஒரு தாய் நாளைக்கு அவனும் பாஸ் ஆகணும்னு நினைக்கிறாங்க. இயேசுவில் அன்பார்ந்தவர்களே பரிந்துரை ஜெபிப்போம், பிறருக்காக ஜெபிப்போம். இந்த 10 மணி உங்களுக்காக எதுக்காகவும் ஜெபிக்காதீங்க. நீங்க எந்த துன்பத்தில் கடந்து போறீங்களோ அதே துன்பத்தில் இருக்கிற 1000 பேருக்காக ஜெபிங்க. உங்களுக்கு கல்யாணம் ஆகலையா 1000 பேருக்காக ஜெபிங்க. கல்யாணம் ஆகாதவங்களுக்காக, உங்களுடைய மகளுக்கு திருமணமாகலை 1000 பேருக்காக ஜெபிங்க. வேலை இல்லையா 1000 பேருக்காக ஜெபிங்க. நீங்கள் எந்த துன்பத்தில் கடந்து போறீங்களோ அப்படிப்பட்ட ஒரு 1000 பேருக்காக ஒப்பு ஜெபிங்க. உங்களுடைய ஹஸ்பண்ட் குடிக்காரராக இருக்கிறாங்களா, அப்படிப்பட்ட 1000 ஹஸ்பண்ட்ஸ்க்காக ஜெபிங்க. உங்களுடைய மனைவி நுண்மதி இல்லாதவங்க இருக்காங்களா, அப்படிப்பட்ட மனைவிகள் 1000 பேருக்காக ஜெபிங்க. உங்களுக்காக நீங்க எந்த ஜெபத்தை ஏறெடுத்தீங்களோ அது 1000 பேருக்கு ஒப்படை ஜெபிங்க. Do not pray for you in this 10 beats. நித்திய பிதாவே, உமது நேச மகனும் எமது ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக ஒப்புக் கொடுக்கிறோம். சங்கர் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு. வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். லிவர் டேமேஜ் ஒரு நபரை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு, குணப்படுத்தி ஆசீர்வதிக்கிறாரு. வேதனை நிறைந்த லிவர் இன்ஃபெக்ஷன், லிவர் டேமேஜ் பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த ஆண்டவரே இரக்கமாயிரும். பாடுகளை முன்னிட்டு எருசலேம் விட்டு போகாதே. எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். ஒரு வாலிப பெண்ணை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு. வேதனை நிறைந்த மாதவிடாய் வராத அந்த மகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு. பாடுகளை முன்னிட்டு 6 வருடங்களாக கஷ்டப்படுற அந்த மகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு. எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். ஜாய்சி ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு. இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் மெர்வின் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு. வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த
மத்தவங்களுக்காக செபி, மத்தவங்களுக்காக ஒப்பு கொடுத்து செபி. எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். உன்னை போல துன்பப்படுகிறவர்களுக்காக ஜெபி. உன்னை போல துன்பப்படுவர்களுக்காக ஜெபி. 1000 பேருக்காக ஜெபி. ஆடுகளை முன்னிட்ட எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். மத்தவங்களுக்காக ஜெபி. வேதனை நிறைந்த பாரத்தோட ஜெபி. ஆடுகளை முன்னிட்ட எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இரு கரங்களை உயர்த்தி பாடுவோமா? தூயவரே, தூய இறைவனே, தூய வல்லவரே, தூய வல்லவரே, இரு கரங்களை உயர்த்தி தூய அழிவில்லாதவரே, எங்கள் மீதும் அகில அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இரக்கமாயிரும். தூய இறைவனே, தூய இறைவனே, தூய வல்லவரே, தூய வல்லவரே, தூய அழிவில்லாதவரே, தூய அழிவில்லாதவரே, எங்கள் மீதும் எங்கள் மீதும் அகில அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இரக்கமாயிரும். தூய இறைவனே, தூய இறைவனே, தூய வல்லவரே, தூய வல்லவரே, தூய அழிவில்லாதவரே, தூய அழிவில்லாதவரே, எங்கள் மீதும் எங்கள் மீதும் அகில அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இரக்கமாயிரும். நான் சொல்லித்தரும் ஜெபத்தை எனக்கு பின் சொல்லவும். இறுதி ஜெபம். நித்திய பிதாவே, நித்திய பிதாவே, முடிவில்லா இரக்கமும் முடிவில்லா இரக்கமும் குறைவில்லா மனதுருக்கமுடைய பெட்டகமே, குறைவில்லா மனதுருக்கமுடைய பெட்டகமே, எம்மை கருணை கண் நோக்கி எம்மை கருணை கண் உம் நோக்கி இரக்கத்தை உம் இரக்கத்தை எம் மீது மிகுதியாக்கும். எம் மீது மிகுதியாக்கும். துன்ப நேரங்களில் துன்ப நேரங்களில் நாங்கள் துவண்டு விடாமல் நாங்கள் துவண்டு விடாமல் மிகுந்த மன உறுதியோடு மிகுந்த மன உறுதியோடு உம்முடைய சித்தத்திற்கு உம்முடைய சித்தத்திற்கு எம்மையை அர்ப்பணிக்க எம்மையே அர்ப்பணிக்க அருள் புரியும். அருள் புரியும். அதுவே அதுவே உம் அன்பும் உம் அன்பும் இரக்கமும் ஆகும். இரக்கமும் ஆகும். ஆமென். ஆமென். தந்தையே, உம்மை ஆராதிக்கிறோம். இயேசுவே, உம்மை ஆராதிக்கிறோம். தூயா எழுந்து நில்லுங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மூவர் இறைவனை ஆராதிப்போம். இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, உண்மையான ஆராதனை நடக்கணும்னா இயேசுனுடைய பாடுகள், மரணம், உயிர்ப்பு, இது வழியாக தான் உண்மையான ஆராதனை. அதனால தான் எருசலேம் விட்டு போகாது, துன்பத்தை விட்டு போகாது. நம்ம இப்போ ஜெபிச்ச ஜெபம் பாருங்க. இயேசுவின் பாருங்கள், அது இயேசு கற்றுக் கொடுக்குறாரு ஜெபத்தை. எருசலேம் விட்டு போகாதுன்னு அங்கே லூக்காலின்னு சொன்னார். அதவே எடுத்து திரும்பவும் ஆக்சுவலியும் பார்க்கணும். திருதூர பண்ணிலன்னு சொன்னால் அதே தான். துன்பத்தை என்னுடைய துன்பத்தை மறந்துடாத. அதாவது நான் உனக்கு என்ன செஞ்சேன்றதை மறந்துடாது. நான் உனக்கு என்ன செஞ்சேன்றது எப்போ நீ மறக்கிறையோ அப்போ நீ வழி தவறி போவேன். அப்போ நீ தூயாவன வழிந்து வெளியே போவேன். நான் உனக்கு என்ன செஞ்சேன், எதுக்காக செஞ்சேன், நான் உனக்காக என்ன செஞ்சேன்? ஐ கேவ் மை லைஃப். வை? ஸோ தட் யூ வில் ஹாவ் லைஃப். அப்போ உன் உயிருக்கு இணையானது என்ன தெரியுமா? என் உயிர் மட்டும்தான். இவ்வளோ பாசமாக ஒருத்தர் நம்மளை அன்பு செஞ்சார்னா அது ஆண்டவர் மட்டும்தானே. அதாவது உன் உயிருக்கு இணையானது என் உயிர், இல்லைன்னா என் உயிருக்கு இணையான உயிர் உன்னுடைய உயிர். ஸோ அவ்வளோ வேல்யூ இருக்குது உன் உயிருக்கு. என் உயிரை கொடுத்து உன் உயிரை காப்பாற்றுற அளவுக்கு உனக்கு வேல்யூ இருக்குது அப்படின்றது. என் உயிரை கொடுத்து உன் உயிரை காப்பாற்றுற அளவுக்கு உன் உயிருக்கு வேல்யூ இருக்குது. சில நம்ம ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சில நம்ம வண்டியிலலாம் போகும்பொழுது நாய் இடித்தோம் இடிச்சாலிட்டு போயிட்டே இருப்பேன். நாய் தானே. ஏன்னா இப்போ சில இந்த ரீசெண்டாக நியூஸ்லலாம் படிக்கிறது, கார்பரேஷன் காசெல்லாம் கொடுக்குறாங்க. கார்பரேஷனுக்கு கவர்மெண்ட்டு காசு கொடுத்து ஸ்டெரிலைசேஷன் அப்படின்றதுக்கெல்லாம் நாய்க்கெல்லாம் காசு கொடுக்குறாங்க. ஏன்னா அது பெருகுது, மனுஷனை கடிக்குது, குதறுது, அதனால் குழந்தைங்களை பிரச்சனைலாம் வருதுன்னு சொல்லி ஸ்டெரிலைசேஷனுக்கு காசு கொடுக்குறாங்க. ஆனால் அதை வாங்கிட்டு சிலவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா,
செய்யக்கூடாத சில விஷயங்கள், இதை உடச்சி அந்த நாயினுடைய அந்த ஸ்க்ராட்டத்தெல்லாம் உடச்சி, அதாவது அது குழந்தை பெற்றக்கூடாது, அவ்வளோதானே. சில டைம் அந்த ஸ்டெரிலைசேஷன் ஆப்ரேஷன்ஸ்னு அதுக்கு பிறகு தேவையான எந்த மருந்துகளும் கொடுக்காம தெருவில் கொண்டு போய் விட்டுறது. நாய் தானே, அப்போ அந்த உயிருக்கு வேல்யூ இல்லை, நாய் தானே. ஆண்டவர் நம்மளை அப்படி பார்க்கலங்க. என் உயிருக்கு இணையான உயிர் உன்னுடைய உயிர்ன்றார். நம்ம மிருகங்கள்கிட்டலாம் சில டைம் நம்ம நடந்துக்கிற விதெல்லாம் பார்க்கும் பொழுது இதுதான் தானே, நான் என்னமோ மேன்மையானவன், அது என்னமோ மேன்மை இல்லாதது அப்படின்னு பார்க்குறோம். ஆனால் ஆண்டவர் பார்க்குறாங்க எந்த மேன்மை வேல்யூ கொடுக்குறாருப்பாங்க. மை லைஃப் அண்ட் யோர் லைஃப் இஸ் ஈக்குவல். என் உயிரை கூட உனக்காக கொடுக்க முடியும், அவ்வளோ வேல்யூ இருக்குன்றார். அதே தான் 1 பேதுரு 2:24 பை மை wounds you are healed. என்னுடைய அவருடைய காயங்களால் நாம் குணமடைந்தோம். அப்போது எருசலேம் விட்டு போகாத. உனக்கு ஹீலிங் வேணுமா, ஃபிசிக்கல் ஹீலிங் வேணுமா, சைக்கலாஜிக்கல் ஹீலிங் வேணுமா, ஸ்பிரிச்சுவல் ஹீலிங் வேணுமா, ஃபினான்ஷியல் ஹீலிங் வேணுமா, ரிலேஷன்ஷிப் ஹீலிங் வேணுமா, எருசலேம் விட்டு போகாது. என் துன்பத்தை மறக்காது, என் துன்பத்தை மறக்க, நான் உனக்கு பட்ட துன்பத்தை மறக்காது. நான் எதுக்காக நான் பட்ட துன்பத்தை மறக்காது, நான் எதுக்காக துன்பப்பட்டேன்னு மறக்காது. உனக்கு மகன் மகள் என்ற நிலையை கொடுக்க நான் துன்பப்பட்டேன், மறக்காதென்றார். முழந்தால் படிட்டு பாடுவோமா? தந்தை உம்மை ஆராதிக்கிறோம், இயேசுவை உம்மை ஆராதிக்கிறோம், தூய ஆவியானவரே உம்மை ஆராதிக்கிறோம். உண்மையான ஆராதனை கொடுப்போம். தந்தையே உம்மை ஆராதிக்கின்றோம், வாழ்வை உமக்கு அளிக்கின்றோம், உம்மை அன்பு செய்கின்றோம். இயேசுவே இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம், உண்மையான ஆராதனை, வாழ்வை உமக்கு அளிக்கின்றோம், முழுசா கொடு, உம்மை அன்பு செய்கின்றோம். ஆவியே ஆவியே உம்மை ஆராதனைக்குரியவரே அவர், வாழ்வை உமக்கு அளிக்கின்றோம், உம்மை உம்மை அன்பு செய்கின்றோம். மூவர் இறைவா, மூவர் இறைவா ஆராதிக்கின்றோம், வாழ்வை வாழ்வை உமக்கு அளிக்கின்றோம், உம்மை உம்மை அன்பு செய்கின்றோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கரங்களை தட்டி பாடுவோமா? அல்லேலூயா, 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 அல்லேலூயா. எல்லாம் ஒப்புக்கொடு. அல்லேலூயா, அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. அல்லேலூயா, அல்லேலூயா. பாடுகளுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா. உன் மரணத்திற்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா. உயிர்ப்பிக்க நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. வாய் திறந்து பாடு. அல்லேலூயா, வாய் திறந்து அல்லேலூயா, அல்லேலூயா. குரல் எழுப்பட்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அபிஷேகம் நடக்கட்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. தூயாவின் அபிஷேகம். அல்லேலூயா, அல்லேலூயா. எருசலேம் விட்டு போகாதே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. எருசலேம் விட்டு போகாதே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா,
தந்தையின் வாக்குறுதி. Hallelujah, hallelujah, Hallelujah. hallelujah, 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 hallelujah. தந்தையின் வாக்குறுதி. Hallelujah, தூய ஆவியின் வாக்குறுதி. hallelujah, 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 அபிஷேகம் பெறுவார். hallelujah, 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 The physical healing, the spiritual healing. hallelujah, 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 விடுதலை 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 இயேசுவின் நாமத்தில் தூய ஆவியின் அபிஷேகத்தில் விடுதலை in the name of Jesus, through the blood of Jesus, through the anointing of the Holy Spirit, healing, healing right now, healing இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் இரத்தத்தில், அபிஷேகத்தில். ஹalleluya hallelujah 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 தந்தையே உம்மை ஆராதிக்கின்றோம். இயேசுவே உம்மை, இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம். ஆவியே உம்மை, ஆவியே உம்மை ஆராதிக்கின்றோம். தெரேசா என்ற ஒரு மகளை தொட்டு ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ரின்சி என்ற ஒரு மகளை தொட்டு ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். 6 வருடங்களாக இதுவரை பீரியட்ஸ் ஆகல ஒரு வாலிப பெண்ணை 6 வருடங்களாக இன்னும் அந்த முதிர்ச்சிக்கு அந்த வளர்ச்சிக்கு வரவில்லை. பெண்மை என்ற ஒரு சந்தேகமே இருக்கு. 6 வருடங்களா பீரியட்ஸ் இல்லாத ஒரு மகளுக்கு விடுதலை தந்த ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். மோனிகா என்ற ஒரு மகளை தொட்டு ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். நட்டாஷா ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அதிகமா இந்த கண் மை எழுதுறதுனால ஸ்கின் அலர்ஜி வந்த ஒருவருக்கு விடுதலை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். நன்றி 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 நன்றி. பெரிய கடன் தொல்லையோடு இருக்கிற ஒரு மனிதனுக்கு விடுதலை. இந்த 13-14 லட்சம் கிட்டவனுக்கு கடன் தொல்லை இருக்கு. என்ன வழி பண்றதுனே தெரியல. திங்கிங் ஈவன் அபவுட் சூசைட். விடுதலை தந்த ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். கடன் பொருளாதார நெருக்கடியில் விடுதலை தந்த ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஜெனிஃபர் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். சாந்தி ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். கர்ப்பப்பை கட்டியில் விடுதலை தந்த ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஃபெலோப்பியன் டியூப்ல பிரச்சனை இருக்கிற ஒரு மகளுக்கு விடுதலை தந்த ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அதனால குழந்தை பிறக்க தடை உண்டு. ஃபெலோப்பியன் டியூப்ல பிரச்சனை இருக்கிற ஒரு மகளுக்கு விடுதலை தந்த ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். கண்களை திறப்போம், முழந்தால் படிடுவோம், நற்கருணை ஆண்டவருடைய ஆசீர்வாதம் பெறுவோமா? மான் புயருவருள் சாகரத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போ. பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் நிலையை குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனிவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும் மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்ந்து யாவும் ஆக. இருவரும்
புகழ்ச்சி என்றோமே உண்டாகுக. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்று உம் திருவுடல் திருத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ் புரிவீராக. தந்தையாகி இறைவனோடு தூய ஆவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். பரிசுத்த பரமனே, நற்கருணை நாதரே, என்றும் என்றும் உமக்காராதனை. பரிசுத்த பரமனே, நற்கருணை நாதரே, இன்றும் என்றும் உமக்காராதனை. பரிசுத்த பரமனே, நற்கருணை நாதரே, இன்றும் என்றும் உமக்காராதனை. என்றும் என்றும் உமக்காராதனை. வாழ்க வாழ்க அம்மா மரியே நன்றி. வாழ்க திருச்சபை புனிதர்களே நன்றி. வாழ்க மரியே. வானதூதர்களே நன்றி. வாழ்க பலிபீடங்களே நன்றி. வாழ்க வாழ்க மரியே. ரட்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களிடமிருந்து எங்களை ரட்சித்தருளும் எங்கள் சர்வேஸ்வரா, தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.